அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயத்த இந்தியன் டீம் 96 ரன் வித்தியாசத்துல மொத்தமா அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அதுவும் இல்லாம சொந்த மண்ணில் வேர்ல்டு கப் அடிச்சது, வேர்ல்டு கப் T20 முதல் முறையா நியூசிலாந்து அடிச்சது அப்படின்னு சொல்லி பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க. இந்த வெற்றி சாதாரண அமைஞ்சிடல. இந்த வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலுமே மோசமானவங்களே முக்கியமானவங்க அப்படின்ற மாதிரி 3 முக்கியமான காரணம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல முதல் காரணமா நம்ம பார்க்க போறது இந்தியாவோட பேட்டிங் அப்ரோச். சவுத் ஆப்பிரிக்கா கேம்ல நம்ம அடி வாங்கினது ஒருவேளை நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி படையப்பா டயலாக் மாதிரியே இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் பிரச்சனையை சரி பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அப்ப இந்தியன் டீமோட டாப் ஆர்டர் யாரும் பாத்தீங்கன்னா இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா. இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்டர்ஸ். இந்த 3 பேர் லெப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் அப்படின்றது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே இருந்துச்சு. இதனாலதான் பிளேயிங் லெவனுக்குள்ள சஞ்சு சாம்சன் வர்றாரு. அவர் வந்தது பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சுச்சு. ஃபைனலுமே பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஹென்ரியோட ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபுல்லா முதல் 4 பால் ரொம்பவே கேர்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு 5வது பால்ல தான் 6 அடிச்சு ரன் கணக்கே தொடங்குவாரு. அதுக்கு அடுத்து செகண்ட் ஓவர்லயும் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால்ல சிங்கிள் கொடுத்துருவாரு. சிங்கிள் கொடுத்தோடனே முதல் பால அபிஷேக் சர்மா ஃபேஸ் பண்றாரு. பவுலிங் போட்டது கிளென் பிலிப்ஸ் ஆஃப் ஸ்பின்னர். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா அவரோட T20 கெரியர்ல நடக்காத ஒரு விஷயத்தை நேத்து பண்ணாரு அபிஷேக் சர்மா. ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் ஆடுவாரு. பவர் பிளே முடிஞ்சது 92 ரன்னுக்கு விக்கெட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இந்தியா இருக்கும். பவர் பிளே முடிஞ்சது இந்தியா 92க்கு விக்கெட்டே இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையிலுமே அப்ப 7வது ஓவர் போட வந்த சாட்னர் ஓவரை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் சஞ்சு சாம்சன் ஹேண்டில் பண்ணுவாரு. அதே நேரம் ஆப்போசிட்ல இருந்த இஷான் கிஷான் அவர் ஓவர்ல 6 பறக்க விட்டு இதை சரி பண்ணுவாரு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா போட்ட ஃபர்ஸ்ட் பால்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆயிடுவாரு. ஆப்போசிட்ல இருந்த இஷான் கிஷானை விட்டுட்டு இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல ரச்சின் ரவீந்திரா ஓவர்ல 6 பறக்க விடுவாரு. இதுதான் இந்தியாவோட பேட்டிங் அப்ரோச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 15 to 19 இந்த இடைப்பட்ட ஓவர்கள்ல 24 பாலுக்கு 28 ரன் மட்டும் தான் இந்தியா எடுத்திருக்கும். சோ 14 ஓவர் முடிவுல பாத்தீங்கன்னா 191 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தப்ப இந்தியா 300 ரன் எய்ம் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த 15 to 19 இந்த இடைப்பட்ட ஓவர்கள்ல இந்தியாவால 24 பால்ல 28 ரன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஆனாலுமே லாஸ்ட் ஓவர்ல 24 ரன் அடிச்சு துபே அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணிருப்பாரு. இதனாலதான் இந்தியா 255 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான டோட்டல எட்ட முடிஞ்சு. மேட்ச் வின்னர் சஞ்சு சாம்சன், பும்ரா. பேட்டிங்ல சஞ்சு சாம்சன், பவுலிங்ல பும்ரா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு 2 கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பலம் அப்படினே சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் 3 மேட்சை பாருங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல், இங்கிலாந்துக்கு எதிரான செமிஃபைனல், இப்ப நியூசிலாந்துக்கு எதிரான ஃபைனல் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா 3 மேட்ச்கள்ல 80+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். இதனாலதான் சஞ்சு ஸ்பெஷல் சாம்சன் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டவே செஞ்சாரு ரவி சாஸ்திரி. இதனாலதான் 5 மேட்ச் மட்டுமே விளையாடி இருக்க சஞ்சு சாம்சன் எல்லாருமே முந்தி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற அவார்டையுமே வாங்கியிருக்காரு.